வணக்கம், இது வழக்கு. காதல் மனைவி கண் எதிரே கணவன் குத்தி கொலை. குடிக்க போறான் திரும்பும் போது ஐயோ கண்ணாரு அத்தனாட்டி சூப்பரா அப்படின்னு எங்க அக்கா கத்தும் அவன் அப்படியே விட்டுட்டான். காத்திருந்து தீர்த்து கட்டிய நண்பர்கள். வீட்டை விட்டு வெளியே போனால் நமக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வரும் என்பதை கணிக்க முடியாது. சில நேரம் பிரச்சனையின் தீவிரத்தால் நாம் கொலை கூட செய்யப்படலாம். சேலத்தில் செல்போனை கொடுக்க மறுத்தவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். அதுவும் பரபரப்பான சாலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. 27 வயது நிரம்பியவர் யுவராஜ். ஐயந்திரு மாளிகை ஜட்ஜ் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர். இவரது தந்தை குமார் சேலம் கோர்ட்டில் சிராஸ்தாரராக பணியாற்றி வருகிறார். யுவராஜ் அதே பகுதியில் மினி ஆட்டோவில் வீடு வீடாக சென்று தண்ணீர் கேன் சப்ளை செய்து வந்தார். சில மாதங்களுக்கு முன்புதான் யுவராஜ் வெங்கடலட்சுமியை காதல் திருமணமும் செய்தார். நல்ல வருமானம், சொந்த வீடு, அன்பான காதல் மனைவி, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, உறவுகள் என்று சந்தோஷமாக கழிந்து கொண்டிருந்தது யுவராஜின் வாழ்க்கை. நார்மலா இங்க இருந்துதான் ஸ்கூலுக்கு வருவோம். ஸ்கூலுக்கு வந்துட்டு நல்லா படிப்பான். படிச்சு முடிச்சுட்டு வரும்போது வீட்டில் தான் கொஞ்ச நாள் சும்மா தான் இருந்தான். நார்மலாக சரின்னு சொல்லிட்டு சரி சும்மாவே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தோம். வெளியாட்டில் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் சரியா அங்கே அடுத்த வேலைக்கு போயிருக்கோம். நாமளே சுயமாக ஒரு தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். வாட்டர் கேன் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு நேர் பக்கமாக போகுது. நல்லா போயிட்டு இருந்தது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்நிலையில்தான் கடந்த வாரத்தில் ஒரு நாள் இரவு யுவராஜ் தன் மனைவி வெங்கடலட்சுமியை நடைபயிற்சிக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் அப்பகுதியில் நீண்ட தூரம் நடந்துவிட்டு இரவு 8:30 மணியளவில் கோரிமேடு பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். அங்குள்ள ஒரு டாஸ்மாக் கடையை கடக்கும் போது ஏற்கனவே அங்கு நின்றிருந்த பிரபல ரவுடியும் சேலம் கோரிமேடு சின்ன கொல்லப்பட்டியைச் சேர்ந்தவருமான கோழி பிரகாஷ், அவரது நண்பர்கள் கோரிமேட்டைச் சேர்ந்த மணிகண்டன், சதீஷ், சந்துரு ஆகியோரும் பேசிக் கொண்டிருந்தனர். ஏற்கனவே யுவராஜின் நண்பர்களான இவர்கள் யுவராஜை கண்டதும் அருகில் அழைத்தனர். யுவராஜும் மனைவியை சாலையோரத்தில் நிற்கச் சொல்லிவிட்டு அவர்கள் அருகில் சென்றார். அவர்கள் ஒருவரிடம் பேச வேண்டும் என்று செல்போனை கொடு என்று கேட்டனர். அதற்கு யுவராஜ் மறுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து யுவராஜிற்கு அவர்களோடு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நிலையில் கோபமடைந்த கோழி பிரகாஷ் மற்றும் அவர் நண்பர்கள் சட்டைப்பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து யுவராஜை சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. எனக்கு பேபி கிடையாது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து சஜஷன் சொன்னாங்க, வெயிட் குறைக்கணும், கொஞ்சம் வாக்கிங் போங்க. நானும் இவரும் ஈவினிங் டைம்ல வாக்கிங் எனக்கு கூட்டிட்டு போவார், கொஞ்சம் தூரம் நடந்து கூட்டிட்டு போவார். என்ன இந்த மாதிரி வாக்கிங் என்ன கூட்டிட்டு போனாரு. கோரிமேடு வரைக்கும் நாங்க போயிட்டு அங்க வரைக்கும் போவோம் சார். எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளோ கூட்டிட்டு போவாங்க. நம்ம அந்த டைம்ல தான் அந்த ஒயின் ஷாப் கிட்ட வரைக்கும் இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்பதான் இவங்க மணிகண்டன், கோழி பிரகாஷ், சதீஷ் இவங்க 3 பேர் அந்த ஒயின் ஷாப்ல இருந்து உள்ள வந்தாங்க. உள்ள இருந்து வெளியே வந்ததுமே இந்த மாதிரி இவங்களை கூப்பிட்டாங்க. இவங்க என்ன கொஞ்சம் அந்த பக்கத்துல நிக்க வச்சுட்டு அந்த மாதிரி அவங்க கிட்ட பேச போனாங்க. பேச போகும்போது இவன் தான் என் பொண்டாட்டிட்டு தண்ணி கேட்டவன் அப்படி இப்படின்னு அவங்க ரொம்ப பேச சதீஷும் மணிகண்டனும் 2 கையையும் பிடிச்சுக்கிட்டாங்க. 2 கையும் பிடிச்சதே கோழி பிரகாஷ் வந்து குத்திட்டாரு. இதில் யுவராஜிற்கு 3 கத்திக்குத்து விழுந்ததாகவும் சொல்கிறார்கள். மட்டன் ஸ்டால் அந்த ஹோட்டல் கடை வச்சிருக்கிறோம். நாம வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அங்க வேற எங்கேயும் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க நம்ம யுவராஜுங்கிறவங்களும் இன்னும் 2-3 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. அதனால கூட இருக்கிறவங்கள இது சண்டை போட்டுட்டே இருக்கும்போது நாங்க உள்ள அங்க மேட்ச் ஓடணும், வியாபாரம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்ப அதனால உள்ள மேட்ச் ஓடிட்டு ஸ்கோர் பார்க்கலான்னு உள்ள போயிட்டோம். நாங்க வெளியே இருந்தா கூட எங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே சண்டைன்னு சொன்னோம், கண்ணான்னு எங்களுக்கு தெரிஞ்ச பையனால ஏதோ அடிக்கிறாங்க. கண்ணான்னு எங்க அக்கா பையனை கூப்பிட்டு அவன் என்னடா சண்டைன்னு போய் விளக்க போனா அவனை குளிக்க போறதுல இந்த பக்கம் விழுந்தான்.
குத்தணும் தெரியும் எதுவுமே. அப்புறமேல தான் ரத்தம் வந்ததே பார்த்தோம். அப்புறம் அக்கா பையன் கூட்டு வரதுக்குள்ள செத்துட்டு பிரச்சனை நடந்திருக்கு போல, என்னன்னு தெரியல. கோழி அப்படின்னு யாரும் சொன்னாங்க, அதுவும் யாரும் தெரியல, யாரு குத்துனாங்கன்னு தெரியல. வேற எங்கேயும் நடந்த பிரச்சனையாட்டு இருக்கு. இவர் விளக்க போயிருப்பாரு போல, இவரை குத்திட்டாங்க. இறந்த ஒரு பேர் யுவராஜ், அவரை வேற யாராவது குத்திருக்காங்க. அதாவது வேற எங்கேயும் நடந்த பகையாட்டு இருக்கு. இப்ப இங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது குத்திருப்பாங்க போல. தன் கண்ணெதிரே நடந்தேறிய இந்த கொடூரத்தை வெங்கடலட்சுமியால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறினார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த யுவராஜை அங்கிருந்தவர்களும் வெங்கடலட்சுமியும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். ஆனால் பாதி வழியிலேயே யுவராஜ் பரிதாபமாக இறந்து போனார். இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க, சண்டை பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கள டே போங்கடான்னு நானும் திட்டிட்டு நான் பூந்து போயிட்டேன். அதுக்கு பின்னாடி ஒயின் ஷாப்ல மகேந்திரன் கறி கடைக்கு முன்னாடி வந்து அந்த ஆளை யாரு குத்தினாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. உடனே செத்து போயிட்டாங்கிற நீட்டுத எனக்கு காலையில தெரியும். அதுதான் எனக்கு தெரியுமா ஒண்ணு, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. நான் உடனே கத்தவும் மாமனார் மட்டன் ஸ்டால்குள்ள இருந்தாரு. அவரு வந்து மட்டன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. டிவி பார்த்துட்டு உள்ள உட்கார்ந்து இருந்தாரு. நான் கத்தவும் சத்தம் கேக்குதுன்னு சொல்லி என்ன ஏதுன்னு சொல்லி அவர் வெளியே ஓடி வந்து பார்த்தாரு. பார்த்த உடனே இந்த மாதிரி உடனே அந்த மட்டன் ஸ்டால்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க கிட்ட நானும் எல்லாம் கத்தவும் அந்த மட்டன் ஸ்டால் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு அண்ணா ஒருத்தர் அவங்கள ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. மாமனார் பின்னாடி என்னையும் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போனோடனே அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த மாதிரி அவரை செக் பண்ணிட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு காதல் மனைவி கண்ணெதிரே கணவன் குரூரமாக குத்தி கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தால் கோரிமேடு கண்ணங்குறிச்சி பகுதியில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. குடிக்க போறாங்க. எங்க பையன் வந்து திரும்பும் போது ஐயோ கண்ணா ரத்தம் நாட்டு தூக்குறா அப்படின்னு எங்க அக்கா காத்தும் விட்டுட்டாங்க. ஏன்னா அவன் குடிக்கிறதான் எங்கேயே சண்டை போட்டு கரெக்டா வந்துருக்காங்க. நம்ம கடைக்கு முன்னாடி வந்து இவன் கத்தி பார்த்தோன்னே யுவராஜ் வந்து பயந்துட்டான். சரி நம்ம பக்கத்துல யாரு தெரிஞ்சுக்கிறாங்க இன்னும் கண்ணான்னு கத்திட்டு வந்தோம். ஒன்னாவே குடிப்பாங்க, இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுவாங்க. போய் விளக்க கூட ஒன்ன திரும்பி பார்த்தா மாமா வச்சாமா போலீஸ்காரனாரு இவங்க சண்டை போட்டுறாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆமா இந்த மாதிரி நல்ல தைரியம். நான் எதுனாலும் 10 பேர்னாலும் முன்னாடி இவன் தான் பண்ணிப்பான். யுவராஜ் இங்க தான் பண்ணிப்பான். முன்னாடி யாருனாலும் போக விட மாட்டான். யாரும் டப்புன்னு அடிச்சு போடுவான். யுவராஜின் குடும்பத்தினர் கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து யுவராஜை குத்திக் கொன்ற அந்த 4 பேரையும் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடினர். உடனே தனிப்படை காவல்துறையினரும் தலைமறைவாக இருந்த கோழி பிரகாஷ், மணிகண்டன், சதீஷ் ஆகியோரை பிடித்து கைது செய்தனர். தலைமறைவாக இருக்கும் சந்துருவை தனிப்படை காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன் யுவராஜ் தான் சப்ளை செய்த தண்ணீர் கேனுக்கு பணம் கேட்டபோது கோபமடைந்த கோழி பிரகாஷ், மணிகண்டன், சதீஷ் ஆகிய மூவரும் பைப்பில் வரும் தண்ணீரை பிடித்து கேனில் அடைத்து விற்று சம்பாதிக்கிறாய், உனக்கெதற்கு பணம், நாங்கள் பிரபல ரவுடி என்றும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதற்கு யுவராஜ் உங்களை பற்றி போலீசில் புகார் கூறுகிறேன் என்று கூறியிருக்கிறார். அதில் இருந்துதான் யுவராஜுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனையும் மோதலும் தொடங்கியதாகவும் சொல்கிறார்கள். இவங்களை குத்துறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த 3 பேரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சட்டம் போட்டாங்க. தண்ணி கேனுக்கு என் ஒய்ஃப் கிட்ட நீ காசு கேட்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சத்தம் போட்டாங்க வீட்டுல. நான் மாமனார் இவங்கெல்லாம் இருந்தோம். நாங்கெல்லாம் நான் பெரிய ரவுடி, என்கிட்ட நீ காசு கேட்கிறியா அப்படின்னு அவரு பேசவும் இந்த மாதிரி நான் உனக்கு குத்திடுவேன் அப்படின்னு ஓவரா மிரட்டினாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து எல்லாம் மிரட்டவும் போயிட்டாங்க சார்.
இந்த சம்பவங்களை மனதில் கொண்டுதான் அன்று டாஸ்மாக் கடை முன்பு யுவராஜை கொன்றிருக்கலாம் என்றும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். யுவராஜ் எந்த வம்பு தும்புக்கும் போகாத நல்ல பையன் என்கின்றனர் அவரின் குடும்பத்தினரும் உறவினர்களும். அன்னைக்கு 8:45 மணி 9 மணி பக்கமா சொன்னாங்க எங்கள்கிட்ட. இந்த மாதிரி போன் பண்ணாங்க, இந்த மாதிரி இதாயிட்டான், கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இங்கிருந்து போயிட்டு அங்கே ஜிஹெச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ஜிஹெச்சி போனோடனே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. ஆனால் யார் என்ன பண்ணாங்கிறது அதுக்கு பிற்பாடு எல்லாம் இது பண்ணாங்க. ஆனால் அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு யாருமே தெரியாது. அந்த மாதிரி முன்னுரிமை யார்ட்டையும் இது பண்ணணும் கிடையாது. எந்த ஒரு ப்ராப்ளத்தும் போக மாட்டான். அவன் ஒர்க்கு உண்டு, வீடு உண்டு, வேற எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் இது பண்ண மாட்டான். ஆரம்பத்துலேருந்தே அவன் இருக்கிற அந்த அளவுக்கு இருப்பான். எந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டு இது பண்ணிக்க மாட்டான். நசமா யார்ட்டையும் இது பண்ணிக்க மாட்டான். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் அதிகமாக நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பான். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் அன்றைக்கி அவன் இது பண்ணது கிடையாது. எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டான். ஏதாவது பசங்களுக்குன்னா முதல் நிற்கிறவன் யாருன்னா இவன் தான். சின்ன ஒரு வாங்கினா அப்படின்னா கூட சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஹெல்ப் பண்ணுறதுன்னு முதல்ல போகிறது இவன் தான். எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருந்தான். மேலும் யுவராஜை கொன்றவர்களுக்கு கடுமையான தண்டனையும் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். கண்ணங்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க இந்த மாதிரின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். அவங்க உடனடியா ஆக்ஷன் எடுத்து 3 பேரையும் ரொம்ப பிடிச்சிட்டாங்க. அதை விட அவங்களுக்கு தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். எங்க ஃபேமிலி சார்பா நான் கேட்டுக்கிறேங்க சார். தற்போது யுவராஜை மட்டுமே நம்பி வந்த அவரது காதல் மனைவி வெங்கடலட்சுமி எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில் நிர்கதியாக நிற்கிறார். யுவராஜ் கொலை தொடர்பாக சிக்கியுள்ள கோழி பிரகாஷ் மீது சேலம் கண்ணங்குறிச்சி போலீசில் 6 வழக்குகளும் உள்ளது. இவரும் இவரது நண்பர்களும் கோரிமேடு கண்ணங்குறிச்சி பகுதிகளில் பொதுமக்களை மிரட்டி பணமும் பறித்து வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலைக்கு வேறு காரணம் ஏதும் உள்ளதா என்றும் தற்போது விசாரணை நடக்கிறது. கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம என்னென்னவோ செய்ய துணிஞ்சிடுறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கு உயிர் எடுக்கிறது தான் தீர்வா? ஆமா, அகதிகள் முகாம்ல இருந்த ஒருத்தரை அதே முகாம்ல இருந்த சிலர் கங்கணம் கட்டி காத்திருந்து தீர்த்து கட்டியிருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்தது? வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே உள்ளது வாலாஜா பாலார் அணைக்கட்டு ஈழத்தமிழர் குடியிருப்பு. இந்த குடியிருப்பு இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்தவர்களுக்கென திறந்த நிலை முகாமாக இருந்து வருகிறது. இந்த முகாமில் பெரும்பாலும் பாரத முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னர் வந்தவர்களே தங்கியிருக்கிறார்கள். இங்கு வசித்து வருபவர் பிரபாகரன். 33 வயது நிரம்பிய பிரபாகரனுக்கு மலர் என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். கடந்த மாதத்தில் ஒரு நாள் மாலை வேளை ஓர் அவசர வேலையாக பிரபாகரன் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி சென்றிருக்கிறார். அங்குள்ள ஒரு கோவில் அருகே போய்க் கொண்டிருக்கும் போது அதே பகுதியைச் சேர்ந்த பிரதீபன், ஜெய்தீபன், பிரசாந்தன் மற்றும் சேகர் ஆகியோர் அவர் முன்பு தோன்றி இரும்பு ராடு, கட்டை மற்றும் பயங்கர ஆயுதங்களை கொண்டு கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் நிலை குலைந்து போன பிரபாகரன் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்து துடிதுடித்து உயிருக்கு போராடியிருக்கிறார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஓடி வர அந்த 4 கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார்கள். பின்பு அப்பகுதியினர் குற்றுயிராக கிடந்த பிரபாகரனை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பெற்ற பிரபாகரனின் நிலைமை கவலைக்கிடமானது. இதனையடுத்து பிரபாகரனை சென்னை ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனைக்கு மாற்றி தீவிர சிகிச்சை அளித்தனர். இங்கு பிரபாகரன் திடீரென கோமா நிலையை அடைந்து உயிரிழந்தார். சம்பவம் தான் நான் காத்தாடு பிரபாகரனை அடிச்சு 4 பேர் அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி போனாங்க. பாலாஜி
வாலாஜா ஜிஹெச்சுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்கள 7வது சொன்னோன்னா அடுக்கும்பாறையை கூட்டிட்டு போனாங்க. அடுக்கும்பாறையை கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து சில ஒரு 3 நாளுக்குள்ளாக வச்சிருந்து அதனால அவங்கள அங்கே முடியாதுன்னு சொல்லி மெட்ராஸுக்கு சென்னைக்கு ஏற்றிட்டாங்க. சென்னைக்கு ஏற்றின பிறகு அவங்க டிஜே பலன் அவர் இறந்துட்டார். இதுக்காண்டி அவங்களுக்கு வந்து அடிச்சு கொலை பண்ண முயற்சி செஞ்சவங்க வந்து சரியான நடவடிக்கை எடுத்து காவல்துறை எங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உடனே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. காவல்துறையினர் பிரபாகரனை தாக்கிக் கொன்ற 4வரையும் தீவிரமாக தேடினர். அதற்குள் பிரபாகரனின் குடும்பத்தினரும் உறவினர்களும் இந்த முகாமில் வசிப்பவர்களும் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க வேண்டும் என்று ஆவேசப்பட்டனர். பேர் வந்து பிரபாகரன், அவர் மனைவி வந்து மலர். அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க சார். 2 பசங்களுக்கும் ஆதரவு யார் கொடுப்பது கேட்டா நான் 4 பேர் தேட்டர் போட்டு வச்சிருக்காங்க. 4 பேரையும் கொல்லுவான், கொண்டுட்டு தான் வெளியே வந்தோம்னா கொல்லுவான் அப்படின்றாங்க. கம்ப்ளைண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கோம், கொடுத்தா அந்த ரெட்டுன்றவங்கள பிடிக்கல, ஒன்றும் செய்யல. அப்ப அந்த 2 பிள்ளை 2 பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை பையனுக்கு யார் பாதுகாப்பு? அவங்க அம்மாவுக்கு வந்து காலையில. வெவ்வேறு பகுதிகளில் தலைமறைவாக இருந்த பிரதீபன், ஜெயதீபன், பிரசாந்தன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இக்கொலையில் முக்கிய குற்றவாளியான சேகரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இக்கொலைக்கான காரணம் 6 மாதத்திற்கு முன்பு பிரபாகரனுக்கும் இந்த 4வருக்கும் ஏற்பட்ட முன்விரோதமே காரணம் என்று காவல்துறையினர் கண்டறிந்தனர். 1 வருஷமா இருந்து வந்த முன்பகையால அகதியான பிரபாகரனை கோரமா கொன்னு போட்டிருக்காங்க. இங்க யார் பக்கம் தப்பு ரைட்டுன்னு பேச வரல. ஒரு உயிரை அவ்வளவு சீக்கிரம் அழிக்கிறதுக்கு மனிதனுக்கு யார் உரிமையை கொடுத்தது? இன்னைக்கு மாற்றுத்திறனாளியான பிரபாகரனோட மனைவியும் அவரோட 2 குழந்தைகளும் அனாதையாக்கப்பட்டிருக்காங்க. ஏன்? கேரளாவில் பப் ஒன்றில் முத்தம் கொடுப்பதை தடுத்தால் அங்கு முத்த போராட்டம் நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த போராட்டம் சென்னை ஐஐடியிலும் நடந்துள்ளது. போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பொது இடத்தில் முத்தம் கொடுத்துக் கொள்வதை சட்டம் எப்படி பார்க்கிறது? நமது நாட்டுக்கென்று கலாச்சாரம், இனம், மொழி, பண்பாடு அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பிற நாடுகளுக்கும் நமக்கும் வந்து வேறுபாடுகளை அது இருக்கிற காரணத்தினாலதான் பிற நாட்டவரெல்லாம் இந்தியாவில் இருக்கிற அந்த பண்பாடு, கலாச்சாரம், கூட்டு குடும்பம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலை, ஒரு தாக்கம் இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கம் இருந்து வந்தாலும் சரி, சட்டங்கள் அது இந்திய கலாச்சாரம், பண்பாடு அதுக்கு அடிப்படையாக அடித்தளமாக இருந்துதான் செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில ஒரு நபர் வந்து ஒரு ஆபாசமாக ஒரு பொது இடத்துல வந்து ஒரு கட்டி பிடிக்கிறாரு, ஒரு அருவருக்கு தகுந்த வகையில ஒரு செயல் புரிகிறார் அப்படின்னா அது குற்றமாக பார்க்கப்படுமான்னு பார்த்தா அது பார்க்கிறவங்களுடைய பார்வையை பொறுத்த ஒரு விஷயம். அதாவது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, பொதுமக்கள் கூடும் ஒரு இடத்துல வந்து ஒரு இருவர் ஒரு ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வகையில சில செயல்கள் செய்யறாங்க அப்படின்னா அந்த பார்வையின் அடிப்படையில அது குற்றமாக கருதப்பட்டு அது அசிங்கமாகவோ ஆபாசமாகவோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க ஒரு புகார் கொடுத்தா போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கிறது நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆக சட்டத்தின் பார்வையில ஆபாசமாக ஒரு செயல்படாத வகையிலேயோ ஒரு எந்த விதமான ஒரு குற்றமனம் இல்லாமல் அது இருக்கும் பட்சத்துல அது குற்றமாக பார்க்கப்படுவது கிடையாது. ஆனாலும் அப்படி ஒரு குற்ற செயல் வந்து நடந்ததாக கருதி யாரிடம் புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த புகாரை பொறுத்த வரைக்கும் 294 ஐபிசி, அதாவது இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 294 அந்த சட்டக்கூறின் வாயிலாக வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த சட்டக்கூறு என்ன விளம்புகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு பொது இடத்துல ஆபாசமான ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு வகையில ஒரு விஷயம் இருந்தால் அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அது அரசு தரப்பில் நிரூபிக்கப்பட்டு அந்த குற்றச்செயல் புரிஞ்சிருக்கிறாங்க, அது ஒரு அருவருக்கு தகுந்த வகையில இருக்கிறது, ஆபாசமான ஒரு செயல் ஒரு பொது இடத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நிரூபிக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் அதற்கு 6 மாத காலம் வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் 2014 பிப்ரவரி மாசத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்த ஒரு மேல்முறையீட்டு வழக்குல வந்து ஒரு சொல்லியிருக்காங்க. அதாவது அது கான்டெம்பரரி கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட், அதாவது சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வையிலே எப்படி ஒரு நிலையான பார்வை இருந்து ஒரு சமகால பார்வை இருக்கிறதோ அந்த அடிப்படையில தான் வந்து அது குற்ற செயலாக கருதப்பட வேணும் அப்படிங்கறத அடிப்படையாக கொடுத்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில பார்க்கிறவருடைய பார்வையில் இருக்கிறது, அதுவும் வந்து ஒரு குற்ற எண்ணம் இல்லாமல் அது வந்து உள்நோக்கம் இல்லாமல்
அது வந்து சமகாலத்துல எல்லாராலையுமே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாக கருதி அந்த அடிப்படையில ஒரு குற்ற செயலை பொது இடத்துல ஒருத்தவங்க பண்றாங்க, அது ஆபாசமாக இருக்கும் பட்சத்துல குற்றமாக பார்க்கலாம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு பொது இடத்துல ஆபாசமான செய்கைகளை ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது குற்றமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு கணவன் மனைவி அப்படிங்கிற காரணத்தினால அவங்க என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத பொறுத்தவரை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா ஒரு பொது இடத்துல பலரும் வரக்கூடிய ஒரு இடத்துல அவங்க எல்லா வயதிலும் இருப்பாங்க, எல்லா மதத்திலும் இருப்பாங்க. அவங்க பார்க்கிற பார்வையில எந்த விதமான ஒரு குற்ற செயலோ ஒரு அருவருக்கு தகுந்த வகையில இல்லாத வகையில அது குற்றமாக கருதப்படாது. முத்தமிடுதல் வந்து தவறு கிடையாது. ஆகவே அதை வெளிப்படுத்துவதற்காக ஒரு போராட்டமாக பலரும் கூடி நாங்க முத்தம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து அதே ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கையில, நகர வாழ்க்கையில அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது சரியானதா கூட ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதே செயல ஒரு கிராமத்துல, ஒரு கிராமம் சார்ந்த இடத்துல போய் செஞ்சால் அது எப்படி வந்து அவங்க பார்வையில குற்றமாக பார்க்கப்படுகிறதோ, ஆகவே ஆபாசம் என்பதை பொறுத்த வரைக்கும் அது பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கிறது. அப்படி ஒரு விஷயமாக அது கருதி ஒரு புகார் அளிக்கப்பட்டால் சட்டம் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.